Hello everyone, welcome to KadaiKathais. இந்த வீடியோவில் ஃபுட் ப்ராசஸர் யூஸ் பண்ணி எப்படி சாஃப்டாக மாவு பிசையலாம் அப்படின்னு காட்ட போகிறேன். இந்த ஜார் இப்போது எல்லா மிக்சிக்குமே செப்பரேட் அட்டாச்மெண்ட்டாக கிடைக்கிது. ரீசெண்டாக பிரீத்தி ஜோதியாக்கில் கூட நீங்கள்லாம் பார்த்துருக்கலாம். 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மாவில் உப்பு சேர்க்க மாட்டீங்க அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு லைட்டாக பல்ஸ் பண்ணிக்கலாம், உப்பு மாவும் சேர்றதுக்காக. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கோங்க. நீங்கள் பூரிக்கு இப்போ செய்கிறதா இருந்தால் 3/4 கப் அளவு தண்ணியே போதுமானதாக இருக்கும். சப்பாத்தினா கொஞ்சம் லூஸாக மாவு இருந்தால் தான் சப்பாத்தி சாஃப்டாக கிடைக்கும். உங்கள் மாவோட பிராண்டை பொறுத்து 3/4 கப்லேருந்து 1 கப் வரை தண்ணி தேவைப்படும். கண்டிப்பாக 1 கப்புக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாது. இப்போ நமக்கு சப்பாத்தி மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்க்குறப்ப கொஞ்சம் கையிலலாம் பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறமா எடுத்து கொஞ்சம் பிசைஞ்சு விட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்கும். எனக்கு 1 கப் தண்ணியில் 3 டேபிள் ஸ்பூன் மீதம் இருக்குது. 2 கப் மாவுக்கு எனக்கு 1 கப்புக்கும் கம்மியாக தான் தண்ணி தேவைப்பட்டது. இப்போது சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து தேய்ச்சிக்கலாம். உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கோதுமை மாவை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு ட்ராப் ஆயில் கூட உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் டயட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஆயில், ஹாட் வாட்டர், பால் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக உப்பு தண்ணி மட்டுமே இருந்தாலே போதும். நீங்கள் கையில் பிசைகிறதா இருந்தாலுமே இந்த அளவில் பிசைஞ்சிங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ நாம் ரவுண்டாக தேய்ச்சி வச்சுருக்கிற சப்பாத்தீஸை ஹாட்டான ஒரு தவாவில் சேர்த்துக்கலாம். லைட்டாக பபிள்ஸ் வந்ததுமே திருப்பி விட்ருங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டதுக்கப்புறம் அடியில் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனதும் மேலே உள்ள பார்ட்டு டைரெக்டாக ஃப்ளேமில் படுற மாதிரி இந்த மாதிரி திருப்பி போடுங்க. உங்களுக்கு பூரி மாதிரி அப்படியே நல்லா உப்பி வரும். ரொம்ப ஃப்ளஃபியான சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.